நாம் யாவரும் அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தருக்கு பயந்தோர் மேல் அவருடைய கிருபை எப்பொழுதும் இருக்குது. நாம் யாவரும் அவர் முன்பாக நிற்கிறோம் என்ற அந்த பயத்தோடு, ஆண்டவரே இன்றைக்கு எனக்காக நீர் பேசுவீராக என்று சொல்லும்பொழுது அவர் நமக்காக பேசுகிற தெய்வமாக இருக்கிறார். உன்னுடைய இருதயங்கள் நொறுக்கப்பட்டு வந்திருக்கலாம், வேதனைப்பட்டு வந்திருக்கலாமா, தேவனே உம்மை தவிர யாருமே இல்லை என்று வந்திருக்கலாம். இன்று உனக்காகவே கர்த்தர் வெளிப்படுவாராக. ஆண்டவரே நீர் எனக்காக வெளிப்படுங்க என்று சொல்லி நாம் யாவரும் அவரை நோக்கி பார்க்கும்போது உங்கள் முகங்களை கர்த்தர் பிரகாசம் செய்வார். இன்றைக்கு கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் வந்து நின்று கொண்டிருப்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தில் நின்று ஆண்டவரே பிள்ளைகள் கூப்பிடுகிற அந்த சத்தத்திற்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தை மூலமாக நீர் ஆண்டவரே அவர்களுக்கு பதில் கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே யோபு சொல்கிறார், தகப்பனே ஆண்டவரே என்று கூப்பிடும் போது ராஜா ஆண்டவரே நீர் ஆலயத்திலிருந்து அவர் சத்தத்தை கேட்டீர். ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் உம்முடைய ஆலயத்தில் வந்து நிற்கிறோம் ராஜா. ஆண்டவரே எங்களுடைய சத்தத்தையும் எங்களுடைய போராட்டம் வேதனைகள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை மூலமாக எங்களுக்கு ஒரு ஆறுதலான வசனத்தை கொடுத்து ஆண்டவரே வந்த ஒவ்வொரு சடங்களையும் மாற்றி தேற்றி அரவணைத்து ஆண்டவரே மன மகிழ்ச்சியை தேவன் கொடுத்து உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன வாக்கு ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்க்கையிலும் அது நிறைவேறட்டும். ஆண்டவரே உம்முடைய தாசனை மறைத்து கர்த்தர் தாமே நீர் பேசுவீராக. ஆண்டவரே நாங்கள் அதை கேட்க உதவி செய்யும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். இன்று தியானத்திற்காக தேவன் எனக்கு தந்த வசனம், The word of God for our concentration. உங்கள் ஒவ்வொருவருக்கும் அதுதான் கிரியை செய்யும். Each one of you will experience the power. நாம் எடுத்துக்கொள்ளும் வேத பகுதி 2 சாமுவேலின் பகுதி. From 2 Samuel. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 28வது வசனங்களை யாவரும் திருப்பிக் கொண்டு, இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம், தேவரீ உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah to God. பலத்த கைகளை தட்டி Let us all clap. என்ன விசுவாச கைத்தட்டு. Make noise unto God. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, Beloved children of God. இந்த வேத பகுதிகளை சற்று கவனியுங்கள். Let us pay your attention to this என் scripture. அருமையான சகோதரனே சகோதரி, Brothers and sisters in Christ. தாவீது என்னும் தேவனுடைய மனிதன் அங்கே தேவனை பார்த்து சொல்லுகிறார், David, a man of God, has said to the Lord, இப்பொழுதும் என் தேவனாகிய கர்த்தாவே Now, O Lord my நீரே God, தேவன். Thou art the கையை Lord. உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Praise be to God. வேறு ஒரு தெய்வம் இல்லை என்று அவன் அறிந்திருந்தான். He knew that there is no other God. ஆனால் அவனுடைய பிள்ளைகள் அநேக தெய்வங்களை வணங்கினார்கள். And their descendants, they worship many gods. சாலமோன் என்கிற அரசன் அநேக தெய்வங்களை வணங்கி மகாதேவியின் கோயில் போய் நாண்டு கொண்டு முடிந்து போனான் அவன் King ஜீவங்கள். Solomon worshipped many evil and Gentile gods and he was perished. அநேகர்கள் தேவாலயத்துக்கு வருகிறார்கள், When he come to the temple of the Lord, ஆனாலும் விக்கிரகங்களையும் தேடி they போகிறார்கள். are running after the idols. ஆனால் இந்த வேதம் என்ன What சொல்லுகிறது? does the Bible says? நீர் எனக்கு வாக்கு பண்ணிருக்கிறீர் என்றான். He said, Thou hast கைகளை promised தட்டி me. தேவனுக்கு ஒரு அல்லேலூயா Praise சொல்லுங்களேன். be to God. எப்படி வாக்கு பண்ணிருக்கிறீர்? What is that promise? இந்த நல்ல விஷயங்களை எனக்கு வாக்கு தத்தம் பண்ணிருக்கிறீர். This goodness unto thy servant. தேவன் அவனுக்கு ஒரு வீட்டை கொடுப்பேன் என்று வாக்கு தத்தம் He said, I பண்ணியிருந்தார். will give you a house. அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று வாக்கு I தத்தம் will பண்ணியிருந்தார். give you a blessing. கர்த்தர் நல்லதை மட்டும்தான் வாக்கு தத்தம் பண்ணுவார், கெட்டதை வாக்கு தத்தம் பண்ணவே The மாட்டார். promise of God is always good. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லணும். Praise be to God. எப்பையும் அவர் வாக்கு பண்ணுகிற எந்த காரியம் நன்மைக்குரியது. Whatever, whichever it may be, his promise is always good என் for அருமையான us. தேவனுடைய பிள்ளைகளை, Children of God. அநேகருடைய ஆவிக்குரிய அனுபவத்திலே சாட்சிகளை நீங்கள் கவனித்து பார்க்கலாம். You can find testimonies இந்த of வேத Christ. பகுதிகளை சற்று கவனிங்கள். Pay your attention to this word. இந்த நல்ல விஷயத்தில் எனக்கு வாக்கு பண்ணிருக்கிறீர் என்றார். Thou hast promised this goodness unto thy servant. அந்த வாக்கை அவன் உரிமையாக்கி கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. Bible says he claimed the promises of God. அநேகருக்கு தேவன் வாக்கு பண்ணுகிறார், அது நடக்கவில்லை என்று குறை He சொல்லுகிறார்கள். promised to many, but it is not taking place. ஏன் அது நடக்கவில்லை? Why it is not taking அங்கே place? அவருடைய வாழ்க்கையிலே இடைப்படுகிற மாம்சம் அந்த வாக்கை தடுத்து விடுகிறது. Flesh has stopped the blessings of the Lord. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. இந்த வேத பகுதிகளை சற்று கவனிங்கள். Pay your attention. வேதம் அழகாக சொல்லுகிறது, The Bible says, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று. He who promises faithful. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise be to God. தேவன் ஒரு வாக்குத்தத்தம் செய்து விட்டால் If the Lord promised, அது உண்மையாகத்தான் நடக்கும். it will take place. தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு பண்ணியிருந்தார். God gave a promise to Abraham. ஆபிரகாம் உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரனை தருவேன் என்று வாக்கு I will பண்ணியிருந்தார். give you
a son to your wife அந்த Sarah. வாக்குத்தத்தம் கரெக்டாக இருக்கிறது. The promise is waiting. அதற்குள்ளாக அவருடைய மனைவி ஒரு தவறுகளுக்கு தன் புருஷனை சிக்க வைக்கிறாள். Suddenly wife committed error and he permit her husband into the error. அந்த தவறை ஆபிரகாம் செய்து விடுகிறார். Abraham did it. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God, நன்றாய் கவனிக்க வேண்டும். listen carefully. ஆதாமும் அப்படித்தான் செய்து விட்டார். Adam also did it. ஒவ்வொரு நீதிமான்களுடைய சரித்திரத்தை பார்க்கும் பொழுது தவறுகள் வருவதற்கு வாக்குத்தத்தத்துக்கு முன்பாக இவர் முன்னு விடுகிறார்கள். When you go through the word of God, you can see before the promises of God, many saints of God commit many errors. சத்தியத்துக்கு முன்பாக தங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறார்கள். Before the truth, they blow their trumpet. அது யார் மூலமாக ஒருவன் மூலமாய் வருகிறது. Someone will do this thing. உன்னுடைய அறிவு, உன் படிப்பு, உன் மூளை, உன்னுடைய வருமானங்கள், உன்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவர் கொடுத்த இரக்கத்தின் தயவு. Your own intellectualism, your rewards, your blessings, your knowledge, education comes from God. அவருக்கு கொடுக்கவும் தெரியும், திரும்ப எடுக்கவும் தெரியும். He knows to give and take back. ஆனால் ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை பாருங்கள். Look at the Lord. தேவன் சொன்னார், Lord said, கர்த்தர் குறித்த காலத்திலே, in appointed season, குறித்த காலத்திலே appointed உன் season, மனைவியாகிய சாராள் கர்ப்பவதி ஆவாய் என்று தேவன் வாக்கு பண்ணியிருந்தார். Sarah, your wife, will conceive. அந்த வாக்குக்கு முன்னாடி இவர்கள் நடந்து போய் விட்டார்கள். Before that day, forget it. வாக்கை பின்னாடி வைத்து விட்டார்கள். The days promise into back. எப்பொழுதெல்லாம் மனுஷன் கர்த்தருடைய வார்த்தை பின்னாடி வைத்துவிட்டு தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ள விரும்புகிறானோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் தூரமாக இருப்பார். Whenever man despises the promises of God, the Lord will far from them. ஆனால் அவர் உண்மை உள்ளவர். But he is faithful. காரணம் என்ன? Reason, அவர் சொன்னபடி அந்த வாக்கை நிறைவேற்றினார். and fulfilled according to his word. எந்த வயதில் நிறைவேற்றுவார்? Any age it may be. அவர் 50 வயசில் நிறைவேற்றுவார், Maybe 50. 60 வயசில் நிறைவேற்றுவார், 60. எப்படி நிறைவேற்றுவார்? He will fulfill it. ஆனால் யோபு சொன்னான், Job said, எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார் என்று சொன்னார். He will fulfill that this what the Lord appoint for me. இன்னும் எனக்கு அதிகமாய் இருக்கிறது. We have sufficient. உன்னுடைய வாக்கை கர்த்தருக்கு வைத்திருக்கிற ஒரு நோக்கம் There இருக்கிறது. is a purpose for the stored blessings for you. இது நல்ல விஷயம், எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினீர் என்று சொல்லுகிறார். Thou hast promised this goodness unto thy servant. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. அவன் ஆடுகளை மேய்த்திருந்தவனை கண்டுபிடித்தவர் கர்த்தர். He was found by God. அதனுடைய அர்த்தத்தை பின்னாக நம்ம அழகாக அறிவிக்கும் பொழுதுதான் அந்த கண்டுபிடித்த விதங்கள் தெரியும். When you declare, we can understand how the Lord found நீ David. பிறந்த உடனே குழந்தைதான், On the day of birth, அதன் you are a பிறகு ஒரு baby. வயசு, 1 year இப்படி old. வயதுகள் கடந்து போகும்போதுதான் உன்னுடைய ஞானங்களும் அறிவுகளும் உன்னோடு கூட சேர்ந்து வளருகிறது. Step by step, you are grow up in knowledge and physics. வாக்குத்தத்தம் அப்படித்தான். Promise also like உன்னை that. அது பின்பற்றி கொண்டே வரும். It will follow you ஆனா வாக்கு உனக்கு முன்னாக போகணும், and go before you. மத்ததெல்லாம் உனக்கு பின்னாடி இருக்கணும். Others behind you. பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Praise be to God. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children. அதைத்தான் எபிரேயர் புஸ்தகத்திலே வேதம் சொல்லுகிறது. That's what Hebrews says. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், He who promises faithful. அவர் அப்படியே செய்கிறார் என்று He will எழுதியிருக்கிறது. do it for you. எபிரேயர் 10:23 அதை Hebrews சொல்லுகின்றன. 10:23. என் அருமையான மகனே மகளே, Son and daughters in Christ. ஒரே ஒரு காரியத்தை பாருங்கள். Look at here. வாக்குத்தத்தத்துக்கு முன்பு மாம்சம் வேலை செய்யவே செய்யாது. Before the promise, own intellectualism will not work. வாக்குத்தத்தத்துக்கு முன்பாகவே அங்கே ஒரு அற்புதம் நடந்தது. இஸ்மவேல் பிறந்து விட்டான், அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர் அனுப்பி விடுகிறார். But before the promise, Ismail was born. Abraham gave something and he separated. நீயும் நானும் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். Oh, we are the children of the promises of God. பலத்த கைகளை தட்டி இஸ்ரவேல் தேவனுக்கு 3 அல்லேலூயா Say சொல்லணும். 3 hallelujah. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. இந்த வேத பகுதிகளை சற்று கவனிக்க Pay வேண்டும். your attention to this என் word. அன்பு சகோதரனே சகோதரியே, Brothers and sisters, தேவன் சொன்னபடி வாக்கை நிறைவேற்றி விட்டார். according to this word, the வேதம் Lord அதைத்தான் fulfilled. That's சொல்லுகிறது. what the Bible says. என்ன சொல்லுகிறது? What does he say? தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை The promise what the Lord said to Abraham. நன்றாய் கவனிக்கணும். Listen. தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். The Lord promised to Abraham. வாக்குத்தத்தம் பண்ணும் பொழுது When he promised, சுற்றி முற்றி பார்க்கிறார், யாரும் இல்லை. there is no other person. நேருக்கு நேர பேசுகிறார். Directly, ஆபிரகாம், Abraham. என்னை விட பெரியவன் உலகத்திலே கிடையாதுறான். There is no greater than me on this world. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise God. பலத்த கைகளை தட்டி, Loudly. ஆபிரகாம், Abraham, நீ சீமான் தான், you are rich நீ man. பணக்காரன் தான். You are rich ஆனா man. ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், Let me say one எனக்கு மேல பெரியவன் எவனும் இல்லடா. There is no greater than me.
நான் தாண்டா பெரியவர், I am the greatest. உலக இருக்கிற சாத்தானை விட நான் தான் I am பெரியவன், greatest than the Satan on the world. அண்ட சராசரங்களை படைத்தது நான். He could create the world. வேதம் சொல்லுகிறது, The Bible says, வானத்தை பூமியை படைக்காதது தெய்வங்கள் அல்ல என்று எழுதியிருக்கிறார். He could not create the heavens and earth, will not be a God. தன்னிலும் பெரியவன் ஒருவன் இல்லை என்று தன் பேர்லே அவர் வாக்குத்தத்தம் There கொடுக்கிறார். is no greater than God, so he swore on his name. என் பேர்ல சத்தியம்பா, His name. நான் நிச்சயமா உனக்கு அற்புதத்தை செய்வேன். Surely I will perform கைகளை wonders. தட்டி தேவனுக்கு மூணு அலலைய சொல்லுங்களே. Say hallelujah to the அந்த Lord. வாக்கு தேவன் நிறைவேற்றுகிறார். Will all fulfill the promise. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. அதுதான் நல்ல விஷயம். That is good deed. ஒரு அலலைய சொல்லுங்களே. Praise God. நாம் கெட்ட விஷயத்தை நிறைய பேசுவோம், We speak many evil matters. நல்ல விஷயத்தை பேசவே மாட்டோம். Will not speak good கெட்ட matters. விஷயத்தை அதிக அதிகமா பேசுவோம், Always we consider உயிரை about good. கொடுத்து பேசுவோம். We give up our life. உனக்கு தெரியுமா, Do you know that? உனக்கு தெரியுமா, Do you know that? அந்த சகோதரர் அப்படி சொன்னா தெரியுமா, This brother says like அந்த that. சகோதரி எனக்கு என்ன செஞ்சா தெரியுமா. Do you know what this sister did? நல்லது ஷார்ட்டா பேசுவோம், We never speak good things. ஆனா கெட்டது மட்டும் நீளமா பேசுவோம். But the matter of evil, we are ready to speak. அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. No use for that. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. நல்லதை பேசுங்கள், Speak goodness. பக்திக்கு ஏதுவானதை பேசுங்கள், Speak godliness. கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக்க பேசுங்கள். He who hear and get benefits. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் Praise be to பார்க்கலாம். God. பாருங்கள், Look at here. இன்று கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை, Today the word from நான் God. கொடுக்கிற வாக்குத்தத்தம் நல்லதே. His promises always good for us. எப்படி நல்லது? How it good? நான் உண்மை உள்ளவராய் இருக்கிறேன், Because he is faithful. என் பேர்லே நான் ஆணையிட்டு கொடுக்கிறேன். In his name he கைகளை swear. தட்டி தேவனுக்கு மூணலையா சொல்லணும். Say hallelujah. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. Shake your hand and say, தேவன் Devan, என் பேரிலே en perile, ஆணையிட்டு கொடுக்காமல் kodukamal, அவர் பேரிலே அவர் பேரிலே எனக்கு ஆணையிட்டு கொடுக்கிறார். ஆணையிட்டு கொடுக்கிறார். கரங்களை தட்டி ஒரு அலலையா சொல்லுங்களேன். praise be to God. பலத்த கைகளை தட்டி. Let us all clap. நிறைய பேர் என்ன தெரியுமா, Many, இவன் பேர்ல சத்தியம் பண்ண மாட்டான், உன் பேர்ல சத்தியம் சொல்றான் பிரதர்பா. I'll swear upon your head, man. ஏன்னா நீ செத்து போடா It எப்படியாவது. doesn't bother about your இவன் life. பேர்ல பண்ணவே மாட்டான். He never used to say. பிரச்சனை அப்படி நடந்து போச்சுன்னா, Some things happened. அதனால சத்தியமா பிரதர் உங்க தலைமையில கை சொல்றேன்பா. Whether on your head, I swear. நீ சொல்லு உன் கை தலைமையில வை இன்னும். Place it on your head, man. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. ஆனா அவர் அப்படி இல்லை. He is not like தன் that. பேர்ல ஆணையிட்டார். In his name, he swore தன்னுடைய பேர்ல ஆணையிட்டார். to Abraham. கரங்களை தட்டி அப்பாக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க Praise பார்க்கலாம். be to God. பலத்த கைகளை தட்டி. Let us all clap. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. தேவன் Devan, அவருடைய பேரிலே, அவருடைய பேரிலே, இயேசு கிறிஸ்துவின் என்னும் பேரிலே, கிறிஸ்து என்னும் பேரிலே, யெகோவா என்னும் பேரிலே, யெகோவா என்னும் பேரிலே, யெகோவா நிசி என்னும் பேரிலே, யெகோவா நிசி என்னும் பேரிலே, இருந்தவரும் இருந்தவரும், இருக்கிறவரும் இருக்கிறவரும், வருகிறவருமாகிய வருகிறவருமாகிய சர்வ வல்லவராகிய சர்வ வல்லவராகிய அவர் பேரிலே வாக்கு பண்ணியிருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இதுதான் வாக்குத்தத்தங்கள். These are the promises of அதனால God. தான் தாவீது சொன்னான், So King David said, தேவனே Lord, நீரே தேவன். thou art God. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. வேறே தேவன் இல்லை, There is no other God. நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர். Thou hast promised இந்த me. நல்ல வாக்கு தத்தங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். Thank you for this goodness unto thy servant. தட்டி மூணு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise be to கர்த்தர் God. வாக்கு தத்தம் செய்து விட்டால் If the Lord அதை promised, அவர் நிறைவேற்றாமல் விடவே மாட்டார். he will fulfill it in your நீ life. எவ்வளவு தூரம் ஓடினாலும் சரி, How many far you may நீ run, தடுமாறி வேற படகேறி திருட்டுத்தனமா ஓடினாலும் சரி, you may get very, very new boat. அங்க கடல்ல கொந்து விட்டுருவாரு. You will see the உன்னை distraction. தூக்கி கடல்ல போட விட்டுருவாரு. Throw into the அங்க ocean. உன்னை முழுங்க மீனை வைத்திருப்பாரு. Fishes ஏன்னா ready to அவர் வாக்கு swallow. பண்ணிட்டார். Because the Lord has கை promised. தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லணும். Hallelujah. அவர் வாக்கு பண்ணிட்டார். The Lord has நீ promised. நினிவேவுக்கு தான் போகணும், Go to Nineveh. தரிசிக்கு போக முடியாது. Cannot go to Tarshish. நினிவேவுக்கு தான் போகணும். Go to Nineveh. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Praise be to God. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. அதுதான் அவருடைய வாக்கு. That is the promise. ஆசீர்வதிப்பதே அவர் வாக்கு தத்தம். His promise always bless his children. கரங்களை தட்டி தேவனுக்கு மூணு அல்லேலூயா Praise சொல்லுங்களே. be to God. வாக்கு தத்தம் என்கிறது நல்ல விஷயம். Promise means good matters. எத்தனை பேர் ஆமென் How many விசுவாசிக்கிறீங்க? believe that? எனக்கு கர்த்தர் நல்லவன் சொல்றவங்க ஒரு அல்லேலூயா The சொல்லுங்க. Lord is good for me. உண்மையாக நல்லவன் சொல்றவங்க ஒரு அல்லேலூயா Truly சொல்லுங்க. good for us. சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராய் இருந்தாரா கெட்டவராய் இருந்தாரா? God is good for the bright Israelites. நல்லவராய் இருந்தாரா கெட்டவராய் இருந்தாரா? Is it good or bad? நல்லவராய் இருந்தார் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Always good. அல்லேலூயா. God is good. அதுதான் அவருடைய வாக்கு. That is the promise of நல்ல God. விஷயத்தை வாக்கு பண்ணுகிறவர். He promised a good deeds for என் us. அருமையான மகனே மகளே, Son and daughter in சற்று Christ. யோசித்து பாருங்கள். Pay your attention. அதைத்தான் வேதம் அழகாக That's what சொல்லுகிறது. the Holy Bible says. எபிரேயர் புத்தகம் 6:13 Hebrews 6:13. தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணும் பொழுது
When the Lord promised to Abraham, தன்னிலும் ஒருவன் பெரியவன் இல்லை என்று தன் பேரிலே வாக்கு there பண்ணினார். is no greater than him, so he swore on his name. அவருடைய வாக்கு அத்தனை His மகிமைக்குரியது. promises belong to இன்றைக்கு அவர் glory. உன்னை பார்த்து சொல்லுகிறார், Today the Lord says, என் மகளே, my daughter, என் வசனத்தின்படி உனக்கு வாக்கு பண்ணுகிறேன். According to my word, I am going to promise you. இதுக்குள்ளதான் நான் இருக்கிறேன். I am being the இதுக்குள்ளதான் word. ஆபிரகாம் இருக்கிறான். Abraham is இதுக்குள்ளதான் included. ஈசாக்கு இருக்கிறான். Isaac is included. இதுக்குள்ளதான் யாக்கோபு இருக்கிறான். Jacob is included. இதுக்குள்ளதான் பரிசுத்தாவி இருக்கிறது. Holy Spirit is included. இதுக்குள்ளதான் நானே இருக்கிறேன். I also included. கர்த்தரை தூக்கிட்டு வந்தவங்கள சொல்லலாம், தூக்கிட்டு வந்திருக்கிறேன்னு So சொல்றவங்க. carry the word of God, say hallelujah. என் அன்பு சகோதரனே சகோதரியே, Brothers and sisters in Christ, அதுதான் கிறிஸ்து. that is Christ. ஆண்டவர் சொன்னார், Lord said, சத்தியத்தையும் அறிவீர்கள், you know the truth, சத்தியம் உங்களை and the விடுதலையாக்கும். truth will set you யோவான் free. 8:32 John சொன்னார், 8:32 says, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலை the Son ஆவீர்கள். deliver you, truly you will be யோவான் delivered. 8:36 சொன்னார், 8:36 says, அவருடைய வாக்கு எப்பயும் உன்னை விடுவித்துக் கொண்டே His இருக்கும். promise always deliver you. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க Praise பார்க்கலாம். be to God. இதுதான் உண்மையான காரியங்கள். That is true. என் அருமையான மகனே மகளே, Son and daughter, ஒரே ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் keep it கொள்ளுங்கள். on your mind. என் அன்பு சகோதரனே, Brothers, இந்த நல்ல விஷயத்தில் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். the Lord promised this goodness for us. நல்ல விஷயத்தில் வாக்கு பண்ணுவார். Goodness for us. என் அன்பு சகோதரனே, Brother, என் அன்பு நான் பெத்த என் பிள்ளைகளா, and my children, உங்கள் மனதில் ஒன்று மட்டும் இருக்கணும், place it one thing in your mind. எனக்கு அவர் வாக்கு He பண்ணியிருக்கிறார். promised to me. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. அவர் நிறைவேற்றுவார். He will fulfill it. கையை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லணும். Praise God. என்ன விசுவாச Let கைத்தட்டு. us all clap. வேதம் சொல்லுகிறது. The Bible says. அதனால தான் So, ஆபிரகாமை சொன்னான் இப்படி, they said about Abraham. வாக்குத்தத்தம் பண்ணினவர் He who promised to, நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று அறிந்து mighty to fulfill, முழு நிச்சயத்தோடு, faithfully. எப்படி முழுசான ஒரு நிச்சயம், It is a confident and confirmation. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், He who promises faithful, நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி mighty to fulfill, முழு நிச்சயத்தோடு faithfully நம்பினான், believed, விசுவாசத்தில் வல்லமையுடையவனாய் மாறினான். become and mighty of faith. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise be to God. என்ன விசுவாச Let கைத்தட்டு. us all clap. அந்த வல்லமை தான் விசுவாசம். That power is faith. அந்த வல்லமை தான் That விசுவாசம். power is faith. அவன் விசுவாசத்தில் வல்லவனாய் மாறினான். He was mighty in faith. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise be to God. எல்லாம் வரங்களை வல்லமையை பெற்று நான் வல்லமை பெற்றேன்னு சொல்லுவாங்க. To attain gifts and power, they say I am a தீர்க்க mighty. தரிசன வல்லமை பெற்றிருக்கிறார். This is the prophecy gift. தீர்க்க தரிசன வரங்களை பெற்றிருக்கிறார். Prophecy gift. அவர் வல்லமை உடையவர். He is a mighty man. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. ஆனால் But இவன் விசுவாசத்துக்கே வல்லவனாய் மாறினான். He was mighty in the faith of God. எப்பொழுது? When? வாக்குத்தத்தத்தின் நல்ல காரியத்திலே. The promises of God in good deeds. ரோமர் 4:21 கூறுகின்றன. Romans 4 verses என் அருமையான 21. மகனே மகளே, Son and அந்த daughter. வேத பகுதிகளை சற்று கவனித்து Look at the பாருங்கள். portion from the Bible. அதை 2 நாளாகும் 6ஆம் அதிகாரத்தில் Second Chronicles தேவனுடைய chapter 6. மனிதன் சொல்லும் விதத்தை பாருங்கள். Look at the way of 2 God. நாளாகும் 6ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே தாவீதினுடைய வாக்கு எப்படிப்பட்டது என்று சொல்லி 6 verses 42, the word of King David. தேவனாகிய கர்த்தாவே, தேவனாகிய கர்த்தாவே, நீர் அபிஷேகம் பண்ணினவனின் முகத்தை கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise give God. பிள்ளைகளை 2 கையை உயர்த்திக்கோங்க. Lift up your hands. உங்களை அவர் அபிஷேகம் பண்ணினான்னு உங்க முகத்தை பார்ப்பார். He will wash out your face because he anoints you. அபிஷேகம் பண்ணிட்டு திரும்பிக்க மாட்டார். He will never despise you. விளங்குச்சா? அபிஷேகத்தை செய்தார் ஆரோனுக்கு. The Lord anoint Aaron. அவன் சிரசிலிருந்து முகத்தில் வடிந்து தாடி வழியாக அங்கி வழியாக கீழே சொட்டிக்கொண்டே இருந்ததாம். Anointing oil flow on his head to feet. நீர் அபிஷேகம் பண்ணினுடைய முகத்தை புறக்கணியாமல் கையை உயர்த்தி வரலையே சொல்லுங்களேன். Amen. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. அவர் என்னை புறக்கணிக்க Turn மாட்டார். not away his face from ஏன் me. புறக்கணிக்க Why மாட்டார்? he turn not away his face? வாக்கு பண்ணிருக்கிறார். Because he promised. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க Praise be பார்க்கலாம். to God. என்ன பண்ணிருக்கிறார்? What has he did? வாக்கு He பண்ணிருக்கிறார். promised. புறக்கணியாமல். Never despised. உம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. உம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கிருபைகளை நினைத்தருளும் கை என்றான். தட்டி ஒரு அல்லேலூயா Praise சொல்லுங்க. be to God. நீங்க சொல்லணும், You have to say, சாமி Lord, தாவீதுக்கு வாக்கு பண்ணீர்களே, who has promised to David, ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணீர்களே, who promised to அதை Abraham, நினைத்தருளும். remember. அவ்வளவு போதுங்க. That's all. நல்ல 1 மணி நேரம் நல்ல ஜெபம் பண்ணி ஆராதனை பண்ணிட்டு அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு நீ எழுந்து வேலையை பாருன்னா கர்த்தர் வேலையை அவர் பார்த்துருவார். Pray 1 hour, worship, then go to your work. May the ஒரு Lord bless அல்லேலூயா you. சொல்லணும். ஒரு விஷயத்தை நீங்கள் ஆழமாய் தெரிந்து You should கொள்ளுங்கள். understand one அவர் thing. நல்ல விஷயத்தில் வாக்கு பண்ணுவார்.
The Lord will promise a goodness for us. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. பாருங்க, Look at it. அவர் கெட்ட விஷயத்துக்கும் வாக்கு பண்ணியிருக்கிறார். Even the Lord promised for evil matters also. என்னடா கெட்ட விஷயத்துக்கு என்ன வாக்கு பண்ணார்? What promise he gave? நீங்கள் சாவுக்கு ஏதுவானதை புசித்தாலும் சாக மாட்டேன்னு வாக்கு If பண்ணியிருக்கிறார். you eat any evil, you will not be die. மகனே, மரணம் என்கிறது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? Is it death is good or bad? கெட்டது. It is bad. ஆனாலும் அதை நீ புசித்தாலும் நான் வாக்கு பண்றேன், நீ சாக மாட்டே. If you eat poison, you will not die. That is the promise of God. Praise God. என்ன விசுவாச கைத்தட்டு. Let us all clap. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise be to God. பலத்த கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. அவர் கைவிட மாட்டார். Never ever பலத்த forsake. கைகளை தட்டி. Let's all clap. தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாலாட்டுவார், என்னை சீராட்டுவார், தாலாட்டுவார், சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, சந்தோஷம். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாலாட்டுவார், சீராட்டுவார், தாலாட்டுவார், சீராட்டுவார். யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கரங்களை தட்டி அப்பாவுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். hallelujah to God. ஒரு நாளும் கைவிட மாட்டார், Never ever forsake. ஒரு வேளையும் கைவிட மாட்டார். Never ever. வேதம் சொல்லுகிறது, The Bible says, தேவனே Lord, உம்முடைய தாசனுக்கு வாக்குத்தத்தம் thou பண்ணியிருக்கிறீர், hast promised to thy servant, அதை நினைத்தருளும் and என்றார். remember the அதை promise. நினைத்தருளும் என்றார். Remember the promise. என் அருமையான மகனே, மகளே, Son and daughter in Christ. எசேக்கியா என்னும் ராஜாவை பாருங்கள். Look at King Zedekiah. அவன் மரணத்துக்கு ஏதுவாய் இருந்த பொழுது He faced the death. தேவனுடைய மனிதன் ஒருவன் வருகிறான். A man of God came. அவன் தேவனுடைய தீர்க்கதரிசி, He was a prophet of God. தெய்வத்தை முகமுகமாய் தரிசிக்கும் மனிதன், Experienced to see God. தேவனோடு பேசும் மனிதன், Speaking with God. தேவனோடு நடக்கும் மனிதன், Walking with God. தேவனை சந்தித்து அவரோடு வார்த்தைகளை கேட்கும் மனிதன், Hearing the word from God. லட்சோப லட்ச மக்களை வழிநடத்தின தீர்க்கதரிசி. A prophet led a lakhs of people. கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது, The word of God came to நீ him. என் தேசத்தின் அதிபதியாகி எசேக்கியாவிடத்தில் போய் சொல், அவன் மரிக்க போகிறான், பிழைக்க மாட்டான் என்று. Go to the prince of my people and he is going to die. அப்போது அவன் புறப்பட்டு போகிறான். He went. தேவனுடைய தீர்க்கதரிசி போகிறான். Seed of God. எசேக்கியா, Hezekiah, நீ மரிக்க போகிறாய், you are going to die. நீ உயிர் பிழைப்பதில்லை, You will not get உன் life. காரியத்தை ஒழுங்குபடுத்து Settle என்றார். your household. ஆனால் எசேக்கியா என்ன செய்தான்? What does Hezekiah சுவர் do? பக்கமாய் திரும்பினான். Went towards the wall. கர்த்தாவே, Oh my Lord. நான் என்ன நீதிகேடு செய்தேன் என்றார். What evil I made did it. தேவனை பார்த்து கேட்ட முதல் A மனிதன், first person asked to தேவாதி God. தேவனே, Lord of God. நான் என்ன நீதிகேடு What செய்தேன்? evil I made did it. வேதம் சொல்லுகிறது, The Bible says. எசேக்கியா மரணத்துக்கு ஏதுவா இருந்த பொழுது When Hezekiah இந்த sentenced, ஜெபத்தை செய்தான். he offered the prayer. இந்த ஜெபத்தை செய்தான். He offered the prayer. இந்த ஜெபம் செய்த உடனே Immediately, தேவனுடைய வானுலகத்திற்கு ஜெபம் எட்டியது. the prayer reached to heaven. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise be to God. அந்த ஜெபத்திற்கு ஒரு வாக்கு கொடுத்தார் ஆண்டவர். For the prayer, he gave a promise to என்ன him. வாக்கு கொடுத்தார்? What is that promise? ஓ எசேக்கியா, Oh, Hezekiah, நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன்டா, I am giving you a நீ promise. சாகிறது இல்லடா, You will not be நீ died. சாகிறது You இல்ல. will never be 15 died. வருஷம் நீ சாகிறது இல்ல, Increase 15 இன்னும் years. உயிரோடு இருப்பாய். You will live. அந்த வாக்கு அவனுக்கு அற்புதங்களை கொண்டு வந்தது. Promise bring forth அந்த miracles. வாக்கு அவனுக்கு அற்புதங்களை கொண்டு வந்தது. Bring forth இன்றைக்கு நான் வாக்கு தத்தத்தை சொல்லுகிறேன். Today, let me say the என் promise. அருமையான கர்த்தருடைய ஜனமே, நீங்கள் விரும்பினதை அவர் நிறைவேற்றுவார். The God of Most High says He will fulfill your desires. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லு. Say 3 hallelujah to the Lord God. அல்லேலூயா. Praise God. அவனுக்கு ஒரு வாக்கை கொடுத்தார். And He gave a promise to him. தீர்க்கதரிசி வந்து தீர்க்க தரிசனத்தை சொல்லிவிட்டார். Seer prophesied to him. ஆனால் But
அது நிறைவேறுவதற்கு 15 வருஷத்தை தள்ளி போட்டார். To fulfill the promise, he gave 15 years to him. Hallelujah. Praise God. எத்தனை வருஷம்? 15 years. 2 Chronicle chapter 32 2 நாளாகமம் 32 verse 24. அந்நாட்களில் ஆ, எசேக்கியா வியாதிப்பட்டு எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா Praise சொல்லுங்கள். be to God. அவனுக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா Praise சொல்லுங்கள். God. Glory be to God. பக்கத்துல கை கொடு He சொல்லுங்கள். gave him a என் sign. ஆண்டவர் The Lord வாக்குத்தத்தம் செய்தால் promised அற்புதத்தையும் கட்டளையிடுவார். and he gave him a கரங்களை sign. தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். கரங்களை தட்டி சிறுவனி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Praise be to God. உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவரும் அவர்தான். He who moving among us, உனக்குள்ளே வாசம் செய்கிறவரும் அவர்தான். dwelling among us, உனக்குள்ளே ஜீவிக்கிறவரும் அவர்தான். living among us. பலத்த கைகளை தட்டி சிறுவன் தேவனுக்கு 3 அல்லேலூயா. Say three hallelujah. பக்கத்துல சிரிச்சிட்டு கை சொல்லுங்க. Just smile. வாக்கு தத்தம் He பண்ணினவர் who promised, எனக்கு அற்புதத்தை செய்வார். perform wonders for me. பலத்த கை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. ஹalleluya. Hallelujah. வேதம் சொல்லுகிறது The Bible says, இந்த வாக்கு தத்தம் சாதாரணதல்ல. this is not simple. அதைத்தான் எபிரேயர் புத்தகம் சொல்லுகின்றன. Hebrews 11:12 11 verses 11. 11:11 11 வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று He சொல்லி who promises faithful. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா Praise சொல்லுங்க. be to God. இந்த வாக்கு தத்தம் எப்படி கிரியை செய்கிறது? How this இப்படித்தான் கிரியை செய்யும். through this way. அதுதான் நல்ல விஷயம். That is goodness. அதைத்தான் யாக்கோபு 2:5 வேதம் சொல்லுகிறது. James 2 verses அந்த 5. வசனத்தை வாசிக்க கேட்போமா? Shall we read? யாக்கோபின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். என் பிரியமான சகோதரரே, சத்தமா சொல்லுங்களேன். அந்த வசனத்தை படிக்கும் பொழுது பக்கத்துல சகோதரி உட்கார்ந்திருக்காங்க. அவங்கள பார்த்து என் பிரியமான சகோதரியே, பக்கத்துல ஆண்களை பார்த்து சொல்லுங்க பிரியமான சகோதரரே கேளுங்கள். கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை, இவ்வுலகத்திலே தரித்திரராய் இருக்கிறவர்களை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் கரங்களை தட்டியா Let us all clap. விசுவாசத்தினாலே தரித்திரமானவர்களை தரித்திரம் பிடிச்சவன் சொல்லி சபித்து வச்சிருக்கிறானே அவனையே ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவரிடத்துல போய் அன்பா இருக்கிறவனுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாம் ஆமென் சொல்றாங்க. 3 அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. ஹalleluya. நான் ராஜ்யத்தின் சுதந்தரிப்பேன். I will inherit the நான் kingdom. சுதந்தரிப்பேன். I will inherit the kingdom. My life is not curse. சாபமில்லை. Hallelujah. Hallelujah. My life is promise. என்னுடைய வாழ்க்கை வாக்குத்தத்தத்தின் The வாழ்க்கை. good promise. நல்ல வாக்குத்தத்தம். The good promise. நல்ல வாக்குத்தத்தம். Big clap and loud. கைகளை தட்டி. என் அன்பு மகனே மகளே, அதைத்தான் பவுல் தீத்துக்கு எழுதும்போது இப்படி சொன்னான். Titus says, தீத்துவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் chapter 1 3-4 வாசிக்க கேட்போமா? 3-4-5 பொய்யுரையாத தேவன் பொய் உரையாத தேவன் ஆதி காலம் முதல் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். எந்த காலம் முதல்? ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி கரங்கை தட்டி வர அலையா சொல்லியா. Amen. எத்தனை பேர் How விசுவாசிக்கிறீங்க? many believe that? நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி ஆ தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை ஆ அறிகிற அறிவும் சத்தியத்தை ஒரு மனுஷன் எப்பொழுது அறிகிறானோ அப்பொழுது வாக்குத்தத்தம் அவனுக்கு கிரியை செய்யும். When you know the truth, the promise will start to work in their life. அதனால தான் கர்த்தர் சொன்னார், So the Lord said, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. you know the truth and the truth will set free you. என் அருமையான மகனே மகளே, Son and daughter in Christ. சத்தியத்தை அறிகின்ற அறிவினாலே விசுவாசமும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஏற்ற காலங்களிலே ஏற்ற காலங்களில் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி கை தட்டி வரலையா சொல்லுங்களேன். Let's go. என்ன விசுவாச கை Let தட்டு. us all clap. ஏற்ற காலங்கள் வரும் பொழுதெல்லாம்
When the appointed time comes, உனக்கு வைத்திருக்கிற நேரம் வரும் பொழுதெல்லாம் the appointed time comes, அவருடைய in your life, வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றிக் கொண்டே He will இருப்பார். fulfill His promise. ஆமென் சொல்றங்க. மூணு அலையா Say சொல்லுங்க. hallelujah. ஹalleluya. Praise God. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த பொழுது When 2000 years ago Jesus came on this earth, அவர் தான் பிதா சொன்ன வாக்கை சொல்லி பிரசங்கித்தார். He preached the word of His Father. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved, பிதா தனக்கு சொன்ன வாக்கை அவர் He பிரசங்கித்தார். preached the word of Father what He gave to Him. லூக்காவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம், Luke 24, என் அன்பு மகனே மகளே, Beloved. அதில் 49வது வசனங்களை வாசிக்க கேட்கலாம். verse என் 49. பிதா என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா Praise be சொல்லுங்களேன். to God. இதோ என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் உங்களிடத்திற்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் கரம் தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise God. அந்த வாக்குத்தத்தம் எங்க இருந்து வருது? Where does this promise comes? எங்க இருந்து வருது? Where does? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த வாக்குத்தத்தம் எங்க இருந்து வருது சொல்லுங்க பார்க்கலாம். From above. உன்னதத்திலிருந்து. From above. அப்ப உன்னதத்திலிருந்து வாக்குத்தத்தம் யாரு? Who is the promise? ஹலோ, உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் தரிப்பிக்கப்பட்டு தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறி கொண்டே இருக்கும். அதனால தேபி சபையிலே நிலைச்சு நில்லுங்கள். Promise of God will take place, so remain in the church of God. அந்த வாக்குத்தத்தம் யாருன்னு தெரியுமா? Who is that promiser? அந்த வாக்குத்தத்தம் தாவீதோடு பேசினவர் யார் தெரியுமா? Who spoke to David? மோசேயோடு பேசினவர் யார் Who தெரியுமா? spoke to Moses? எசேக்கியாவோடு பேசினவர் யார் தெரியுமா? spoke to Hezekiah? தாவீதோடு பேசினவர் யார் spoke தெரியுமா? to David? வாக்கு கொடுத்தவர் யார்னா தெரியுமா? Do you know who gave promise? அவர்தான் இயேசு. He is Jesus Christ. வாக்கு என்பது இயேசு. Promise means வேதம் Jesus. சொல்லுகிறது, The Bible says வாக்கு என்பது Promise. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானாராம். Christ Jesus become the promise of God. வாக்கு தத்தத்தினால தான் கர்த்தர் இயேசுவாய் மாறி கிறிஸ்துவாய் நமக்குள் வருகிறார். ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க எத்தனை பேர் How வாஞ்சிக்கிறீங்க? many ready to incline the promises? அப்படி பைபிள் எடுத்து எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். Get up and climb the promises. தாவீதோடு பேசினவர் கர்த்தர். He who spoke to David is Jesus. ஆபிரகாமோடு பேசினவர் He who கர்த்தர். spoke to Abraham is Jesus. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு 2000 years ago. உன்னதத்தில் தோன்றினவர் இயேசு. He who came from heaven is Christ. நமக்குள்ளே வருகிற வாக்குத்தத்தம் என்ன பேர்ல வருகிறது தெரியுமா? The promise which name coming into our கர்த்தராகிய life? இயேசு Jesus கிறிஸ்துவானார். Christ. Jesus become Christ. அதுதான் வாக்கு. That is the promise. எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். Let us take up your Bible யாவரும் பைபிளை எடுத்துக்கொண்டு நில்லுங்கள். and stand with ரோமர் Bible. எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம். Romans chapter 1. யாவரும் திருப்பிக் கொள்ளலாம். Turn your pages. என் அன்பு மகனே மகளே, Son and daughter in Christ. ரோமர் 1 Chapter 1. அதில் 4வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்கலாம். இயேசு கிறிஸ்துவை குறித்து இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கையை உயர்த்துவர்களையே சொல்லுங்களேன். வாக்குத்தத்தத்தின்படிதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லணும். அந்த வாக்குத்தத்தம் தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டது, சுவிசேஷத்தை சொல்லப்பட்டது, சத்தியத்தை அறிவித்தது. ஒட்டுமொத்தமாகி அவரே கிறிஸ்துவாய் நமக்கு வந்தார். வாக்குத்தத்தம் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. அவர்தான் கிறிஸ்து இயேசுவே. ரெண்டு கைகளை உயர்த்தினவர்களாக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, நீங்க கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே நல்ல விசேஷமாக ஆண்டவரே நீர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் இன்றைக்கு சத்தியமாக நீ கொடுத்த ஆண்டவரே ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுக்கும் எங்கள் சபை பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீர் கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவரே அப்பா நாங்கள் எடுத்துக்கொண்டு ஆண்டவரே அந்த வாக்கின்படியே கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு தாவீதுக்கு நீ வாக்குத்தத்தம் பண்ணியதை நிறைவேற்றினீர் ஆண்டவரே. அன்றைக்கு எலிசாவுக்கு எசேக்கியேலுக்கு ஆண்டவரே நீ வாக்குத்தத்தம் பண்ணியதை என் தேவனாக்கத்தை நிறைவேற்றி ஆண்டவரே மரணத்தை ஜெயமாக மாற்றி கொடுத்த தேவனையும் உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு நீர் ஆண்டவரே அப்பா என்னென்ன வாக்குகள் என் தேவன் பண்ணிருக்க ஆண்டவரே, வாக்கு பண்ணுகிறது ஆண்டவரே நீர் மாத்திரம் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணி ஆண்டவரே யாரும் இல்லாத தன் பேர்ல தானே ஆணையிட்டு கொடுத்து வாக்குத்தத்தத்தை ஆண்டவரே எங்களுக்கு உரிமையாக்க நீர் ஆண்டவரே ஆணையிட்டு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம்
ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் சுமந்து கொண்டு போகிறோம் ஆண்டவரே. அதற்கு மேலாக ஆண்டவரே கர்த்தராகிய கிறிஸ்து எங்களுக்குள்ளாக வாசம் செய்யும்படியாக ஆண்டவரே நீ கொடுத்த வாக்குக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே இத்தனை வாக்கும் ஆண்டவரே வாக்கு தத்தங்களும் ஆண்டவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக ஆண்டவரே இன்றைக்கு எங்களுக்கு நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, யாருக்கும் கிடைக்காத இந்த பாக்கியத்தை ஆண்டவரே எங்களுக்கும் எங்கள் சபை பிள்ளைகளுக்கும் நீ கொடுத்திருக்கிறார் ஆண்டவரே. நீ கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் சுமந்து கொண்டு போகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அந்த வாக்கு தத்தத்தின்படி ஐஸ்வர்யத்தை தேவன் கொடுத்த ஆண்டவரே உம்மை நாங்கள் சுகந்தரித்துக் கொள்ளும்படியாக நீர் ஆண்டவரே சகலத்தையும் கொடுத்த வாக்கு தத்தத்துக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அடுத்த வாரம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே சாட்சியாய் நிறுத்தபடியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த வாக்குத்தத்தம் ஆண்டவரே அது ஒரு நாளும் கீழே விழுந்து போகாது ராஜா ஆண்டவரே. அத்தனையும் கர்த்தர் நிறைவேற்றுவீராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. பலத்த கைகளை தட்டி சிறுபலி தேவனுக்கு 3 ஹல்லேலூயா. Say hallelujah to God. கரங்களை உயர்த்துவோமாக. Let us all lift up our hands. வாக்குத்தத்தம் பண்ணினபடியே He who promised, இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பற்றி தீர்க்கதரிசிகள் முன் அறிவித்தபடியே these prophets foretold about the gospel of அவர் Christ நம்முடைய Jesus. ஜனத்திற்கு வாக்குத்தத்தம் பண்ணினபடியே According to the promise what the Lord said to his people, கர்த்தராகியே the Lord God, இயேசு Jesus கிறிஸ்துவாய் வந்தார். become Christ. இந்த இயேசு கிறிஸ்துதாமே This Jesus Christ உங்களை முற்று முடிய will தமது வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவாராக. fulfill his promise in பரிசுத்த your பிதாவே, life. Holy Father, என் ஜனம் என்னுடையது, my people belong to me. என் ஆத்துமா என்னுடையது, My souls belong to me. நீ என் மந்தை என்னுடையது, The souls இது belong to யாவும் உம்முடையது. me. We are belong to you. நான் அதற்கு வேலைக்காரன், I'm your servant. நீர் எஜமான், Your master. நீ எஜமான். Your master. கர்த்தராகிய இயேசுவே, Jesus, உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி according to your என் promise ஜனங்களை to my people, இன்று முதல் today onwards, ஆசீர்வதித்து bless இவர்களை ஆசீர்வதித்து and bless, இவர்களை 1000 மடங்கு உயர்த்தி multiply கோடி 1,000, மடங்கு உயர்த்தி multiply abundantly, சத்துருக்கள் வெட்கப்படுவதை பார்க்கட்டும். despise the adversary. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் In Jesus' name, ஜெபிக்கிறேன். we pray. வாக்குத்தத்தம் செய்த இயேசுவின் நாமத்தில் Jesus, he who நல்ல promised. பிதாவே, Good Father. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 ஹல்லேலூயா சொல்லுவோம். Say hallelujah to God.